பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சி மூலமாய் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய மகிமையினாலும் கனத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசனம் என்ன? ரோமர் 15:13 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்பிக்கையின் தேவன். அவரை நாம் எதுவரைக்கும் நம்பலாம் என்று சொன்னால், நம்முடைய ஆயுசு நாட்கள் முடியும் வரை தேவனாகிய கர்த்தரை நாம் நம்பலாம். ஆம், அவர் நம்மை நடத்துகிறதான தேவன். அதனால தான் வேத புஸ்தகம் அவருக்கு நம்பிக்கையின் தேவன் என்று அழகான ஒரு பெயரை கொடுக்கிறது. பாருங்கள், நம்பிக்கையின் தேவன் என்பதற்கு வேத புஸ்தகத்தில் நல்ல விளக்கம் என்ன? அவர் நம்பிக்கையை தமது ஜனங்களிடத்திலே தூண்டி அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவன். நம்மளிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் போகும்போது அந்த நம்பிக்கையை தம்முடைய ஜனங்களிடத்தில் அவர் உண்டாக்குகிறது மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை அவர்கள் வாழ்க்கையிலே செய்து முடிக்கவும் தேவன் அந்த இடத்துல அவர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒருவேளை நம்பிக்கை இழந்தவர்களாய் இருந்தால் இந்த வார்த்தையை சற்று நீங்கள் கவனியுங்கள். நம்பிக்கையை தூண்டுகிறவரும் நம்பிக்கையை தொடர்ந்து நம்மிலே நிறைவேற்றி முடிக்கிறதுமான தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் நம்பிக்கையின் தேவன், உன்னுடைய நம்பிக்கை கெட்டு போகாது என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ நம்பிக்கையை நம்மிலே தூண்டிவிடுகிற கர்த்தர். பாருங்கள், ஏன் தேவன் நம்மிடத்திலே நம்பிக்கையை உண்டாக்குகிறார் என்று சொன்னால், விசுவாசிகள் இவைகள் எல்லாவற்றிலும் நிரம்பி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆம், அப்பொழுதுதான் நாம் இந்த பூமியிலே இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்றபடி அல்லது ஜனங்களுக்குள்ளே வாழ நாம் பழகி கொள்ளுகிறோம். அந்த நம்பிக்கை இந்த ஜனங்களுக்கு வேண்டிய ஸ்தோத்திரம் பிரகாரம் நாம் வாழுவதற்கு, அவர்களை இந்த நம்பிக்கைக்குள்ளே கூட்டிக் கொண்டு வருவதற்கு ஏற்ற சூழலை அருமையான தேவன் நம்மை இந்த நம்பிக்கைக்குள்ளே நடத்துகிறார். சில நேரத்தில் நாம் சொல்லுவோம், எனக்கு இந்த பூமியிலே சில நேரத்தில் வாழ தெரியவில்லை, எப்படி நடந்து கொள்வதென்றே தெரியவில்லை, சில நேரத்தில் நான் முட்டாள்தனமாக ஏதாவது ஒன்றை செய்து வைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நம்பிக்கையின் தேவன் ஜனங்களுக்குள்ளே, உலகத்திற்குள்ளே நாம் நடக்க வேண்டிய விதத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர்தான் நம்பிக்கையின் தேவன். முதலாவது நம்பிக்கையை தூண்டி நம்மை வாழ வைக்கிறார். இரண்டாவது, இந்த ஜனங்களுக்குள்ளே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விதத்தை நமக்கு காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே தேவனை துதித்து அவருடைய மகிமைக்காக வாழ வேண்டிய விதத்தையும் கர்த்தர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். இப்படி நம்முடைய ஆண்டவர் ஏன் நம்பிக்கையின் தேவனாயிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர் பல காரியங்களை அவர் நம்மிடத்திலே செய்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்பிக்கையின் தேவன். இந்த நாளிலே உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய அலுவலகங்களிலே, உங்களுடைய படிப்பு காரியங்களிலே, உங்களுடைய ஊழிய காரியங்களிலே அவர் நம்பிக்கையின் தேவனாய் உங்களோடு கூட வந்து உங்களை நடத்துவார்.
ஆகவே பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ரட்சித்தது உண்மையானால், அழைத்தது உண்மையானால் அப்படியே கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் தம்மை நம்புகிறவர்களை சில காரியத்தினாலே அவர் நிரப்புகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிறார். ஒன்று, அவரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிறவர்களை அவர்கள் என்ன பண்ணுகிறார்? தேவன் விசுவாசத்தினால நிரப்புகிறாராம். தேவனை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவர்களை அவருடைய உள்ளத்தில் விசுவாசம் பெருகும்படி தேவன் அவர்களை நடத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் விசுவாசம் நம்மிடத்தில் சோர்ந்து போகும்போது, விசுவாசம் நமக்கு இல்லாமல் போகும்போது ஆண்டவர் அதை நம்மிடத்தில் பெருகவும் நிறைக்கவும் கர்த்தர் வழி நடத்துகிறார். யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்திலே விசுவாசம் வைத்தபடியால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஏன் நம்மை விசுவாசத்தினால் நிரப்புகிறார் என்று சொன்னால், அந்த விசுவாசம் அவரிடத்திலே நாம் காண்பிக்கும்படியாக நம்மை நிரப்புகிறார். இன்று அநேகருக்கு விசுவாசம் இருக்கிறது, அது தேவன் மேலதான் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் விசுவாசம் இயேசுவின் இடத்திலே காணப்படும்படியாக, அவரிடத்திலே நீங்கள் அந்த விசுவாசத்தை காண்பிக்கும்படியாக உங்களை தேவன் வளர்த்து விடுகிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 16:31, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்? தேவன் நம்மை ஏன் விசுவாசிக்க தூண்டுகிறார் என்று நாம் வேத புஸ்தகத்திலே பார்ப்போமானால், நாம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் நம்மை விசுவாசிக்கும்படி தூண்டுகிறார் அல்லது நிரப்புகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய விசுவாசம் நிரம்பி காணப்படுவதற்காக நம்பிக்கையின் தேவனாகிய ஸ்தோத்திரம் என்னிடத்திலே நீ வா என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். தேவனிடத்திலே வருகிறவர்களை கர்த்தர் விசுவாசத்தினால் நிரப்புகிறார். வேத புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது லாசரு என்ற ஒரு மனிதன், அவன் இறந்து 4 நாட்களாகிவிட்டது. அப்பொழுது எல்லோரும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இனி அவ்வளவுதான், மரித்தவர்கள் இனி எப்படி திரும்புவார்கள் என்ற நிலையிலே இருந்தபோதுதான் இயேசு வந்து, லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டு அவனை உயிரோடு கூட இந்த உலகத்திற்கு கர்த்தர் அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் மரித்து போயிருக்கலாம், அநேக காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். இனி அது திரும்பாது என்ற நிலையிலே நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம். விசுவாசத்தால் நிரப்புகிறவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் திரும்பவும் உங்களை கட்டி எழுப்பி மேலே கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே நம்பிக்கையின் தேவனிடத்திலே விசுவாசத்தை வையுங்கள். பாருங்கள், 2வது என்ன? அந்த நம்பிக்கையின் தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம். ஆம், தேவனிடத்திலே நம்பிக்கை வைக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷம் உண்டு. இன்றைக்கு அநேகருக்கு என்னன்னா, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, பணம் இருக்கு, எல்லா விதமான ஆஸ்திகளும் இருக்கு, ஆனால் சந்தோஷம் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்றைக்கு நம் நடுவிலே இருக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கையின் தேவன் அவர்களுக்குள்ளே சந்தோஷத்தை கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்க வீட்டுக்குள்ள, உங்க தொழில் ஸ்தலத்திற்குள்ள, உங்களுடைய பிள்ளைகளை குறித்த காரியத்தில் ஆண்டவர் சந்தோஷத்தை தருவார். கவலைப்படாதீங்க. நம்பிக்கையின் தேவனிடத்தில் உங்க விசுவாசத்தை காட்டுங்க. பாருங்க, பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது,
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைக்கிற மக்கள் துக்கத்தோடு அவங்க தெரிந்த அதில் என்ன லாபம் இருக்கு? ஒரு ஆத்துமாவில் சமாதானம் வேணும் இல்லையா? ஆத்துமாவில் சந்தோஷம் வேணும் இல்லையா? வீட்டுக்குள்ள சந்தோஷம், வெளியில சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? எல்லாவற்றையும் இழந்து திரியும் போது அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால தான் நம்பிக்கையின் தேவன் என்ன பண்ணுகிறார்? தன்னிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தால் அவருடைய இருதயங்களை நிரப்புகிறார். உங்களையும் நிரப்புவார் சகோதரனே. இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதரியே, உங்களையும் நிரப்புவார், உங்கள் பிள்ளைகளையும் நிரப்புவார். நீங்கள் நினைக்கலாம் சந்தோஷத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு. ஆண்டவர் சந்தோஷத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வருவார். பாருங்கள், மத்தேயு 6:34 சொல்லுகிறது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரனே, சகோதரியே, நாளைக்கு வருவதை குறித்து நினைத்து நினைத்து இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை இழந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்போது நீங்கள் அதை அள்ள தட்டக்கூடாது. கர்த்தர் எனக்கு இந்த சந்தோஷத்தை தந்திருக்கிறார், ஆகவே நான் என்னுடைய வாழ்க்கையிலே இதை நான் அனுபவிப்பேன் என்று சொல்லி நீங்கள் சந்தோஷத்தின் ஆவியை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். 2. மூன்றாவது காரியம் என்ன? ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்பிக்கை வைக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மூன்றாவது சமாதானத்தினால் அவர்களை கர்த்தர் நிரப்புகிறார். இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே சமாதானம் இல்லை. நாம் இருக்கிற மாநிலத்திலே சில நேரத்தில் சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. நம்முடைய தெருக்களிலே சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே, அநேக குடும்பத்திற்குள்ளே, உறவுகளுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. நீங்கள் நினைக்கலாம், இது என்ன ஒரு நரக வாழ்க்கையாக இருக்கிறது, ஏன் எங்களுடைய சமாதானம் எல்லாம் இப்படி போய்விடுகிறது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஜனமாக இருந்தால் சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு ஊற்றுவார். நான் ஒரு குடும்பத்தை சந்திக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர், மாசம் ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது, எங்கள் குடும்பத்திற்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, எங்களுக்குள்ளே சண்டை வந்து விடுகிறது, சமாதானமே இல்லாமல் போய்விடுகிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் அவர்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொன்னேன், நீங்கள் காலையில் எழுந்தவுடன் முதலாவது தேவனிடத்திலே அதிகாலை ஜெபத்தை செய்யுங்கள், அதிகாலையில் துதியுங்கள், அதிகாலையில் கர்த்தரை தேடுங்க, ஒரு ஜெபம் காலையிலேயே நீங்க ஏறெடுங்க. அப்பொழுது தேவன் உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொன்னேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் உங்கள் சுற்றுப்புறத்தில் சமாதானத்தை இழந்து, குடும்பத்திற்குள்ள சமாதானத்தை இழந்து நீங்கள் காணப்படுறீங்களா? காலையிலே எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ சமாதானம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று. ஆகவே நீங்கள் குடும்பத்தில் சமாதானம் குறையும் போது தேவனிடத்தில் சேருங்கள், ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், நல்ல துதிங்க, முதலாவது ஆண்டவரை தேடுங்க. அப்பொழுது அக்கம் பக்கத்தில் உள்ள இவர்கள் உங்கள் சமாதானத்தை கெடுக்க முடியாது. உங்கள் பிள்ளைகள் மூலமாக சத்துரு உங்கள் சமாதானத்தை கெடுக்க முடியாது. ஏன்னா நம்பிக்கையின் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இன்னும் பாருங்கள், ஏன் தேவ சமாதானத்தை தேவன் நமக்காக கொடுக்கிறார் என்று சொன்னால், கொலோசையர் 3:15 சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் இருங்கள். ஏன் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாராம்? சமாதானமா வாழும்படி, சந்தோஷமா வாழும்படி கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார்.
ஆகவே வீட்டுக்குள்ள துக்கத்தோட பாரத்தோட சமாதானமே இல்லாமல் வாழும்படி நம்மளை அழைக்கலை. ஆகவே உங்களை அழைச்சதே நீங்கள் சமாதானமாய் வாழும்படியே. இந்த சமாதானத்தை யார் கொடுக்கிறார்? நம்பிக்கையின் தேவன் கொடுக்கிறார். சரி, அவர் அந்த நம்பிக்கையின் தேவன் நமக்குள்ள என்ன கிரியை செய்கிறார்? அந்த நம்பிக்கையிலே வளரும்படி தூண்டி விடுகிறார். மனுஷர்கள் நடுவில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நம்மை நடத்துகிறார். தேவனுக்கு பிரியமாய் எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் நடத்துகிறார். எல்லாம் போக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நிரப்புகிறாராம். அடுத்தது சந்தோஷத்தினால் நிரப்புகிறாராம். அடுத்தது சமாதானத்தினால் நிரப்புகிறாராம். அப்போ நம்பிக்கையின் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஆகவே சகோதரனே சகோதரியே, திடப்படுங்க, ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவர் இயேசு மேலே நம்பிக்கை வைங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார். நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்க, உங்கள் சமாதானத்தையும் உங்கள் சந்தோஷத்தையும் திருடக்கூடிய காரியங்களை, உங்கள் சமாதானத்தை மங்கச் செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் நிராகரித்து பழகணும். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, என் சமாதானத்தை, என் சந்தோஷத்தை எதெல்லாம் திருடுதோ, என் நம்பிக்கையை எதெல்லாம் மங்கச் செய்தோ அவைகளையெல்லாம் நிராகரிக்க எனக்கு கற்றுத்தாங்கப்பா என்று கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுத்து சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, பயப்படாதிருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் தேவனாயிருக்கிறார். அவரை நம்புங்கள். எல்லா விதமான சந்தோஷத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கொண்டு நீர் அவர்களோடு கூட பேசியிருப்பதற்காக நன்றி. நீர் ஆண்டவரே அவருடைய உள்ளங்களிலே நீர் சமாதானத்தை கொடுக்கிறவர், விசுவாசத்தை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர். அப்படியே தேவன் நீர் நடத்துவீராக. அவர்கள் இந்த நாட்களிலே எந்த காரியத்திலே ஆண்டவரே நம்பிக்கையற்று இருந்தாலும் நம்பிக்கையின் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. கர்த்தாவே, உங்க ஆண்டவரே அவருடைய நம்பிக்கை பெருகும்படி, விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்களை நிரப்புவீராக. உங்க அன்புள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். தேவனே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.